Personal Finance with M2W. நாம M2W ஆரம்பிச்ச போது நிறைய பேருக்கு நிறைய கேள்விகள். இது எப்படி மற்ற பிளாட்ஃபார்ம்ஸ்ல இருந்து வித்தியாசப்படும்? நான் ஏன் இந்த இடத்துல வந்து இதை செய்யணும்? நான் ஏன் இதை வந்து வேற ஒரு பிளாட்ஃபார்ம் ஜீரோ brokerage மாதிரி அந்த இடத்துல நான் ஏன் செய்யக்கூடாது? அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்? எனக்கு அங்க இருக்கிறதோட இங்க என்ன பெனிஃபிட்? இப்படி நிறைய கேள்விகள். பட் நாங்க இது வரைக்கும் இதை கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணது இல்லை. ஸோ இந்த சீரீஸ் மூலமாக நாங்க என்ன செய்ய நினைக்கிறோம், ஏன் இதை இப்படி செய்யறோம், இது எப்படி உங்களுக்கு பெட்டரா அமைய வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலமாகவும் இந்த தொடர் மூலமாகவும் சொல்ல போறோம். ஃபர்ஸ்ட், பிளாட்ஃபார்ம்ஸ் என்ன பண்றாங்க? பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து கோடிக்கணக்கான இன்வெஸ்டர்ஸை மார்க்கெட்டுக்குள்ள கொண்டு வராங்க. இப்போ தனிநபர்களால கோடிக்கணக்கான இன்வெஸ்டர்ஸை மார்க்கெட்டுக்குள்ள கொண்டு வர முடியுமானா நிச்சயமா முடியாது. அதை நேரடியாக ஒப்புக்க தான் வேணும். ஸோ இவ்வளவு பேரை மார்க்கெட்டுக்குள்ள கொண்டு வர மிகப்பெரிய பணியை பிளாட்ஃபார்ம் செய்யறாங்க. என்ன சொல்லி செய்யறாங்க? இங்க வந்து டெலிவரிக்கு நீங்க பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் ஃப்ரீ. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணா நீங்க டைரக்ட் ஆப்ஷன்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சில காஸ்ட் உங்களுக்கு சேவ் பண்ணி உங்களை பிளாட்ஃபார்ம்குள்ள இருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, நீங்க போன்லயே கிளிக் பண்ணா டிரான்சாக்ட் பண்ற அளவு எளிமைப்படுத்தி கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் பிளாட்ஃபார்ம்ஸினுடைய மிகப்பெரிய பலங்கள். பட் பிளாட்ஃபார்மினுடைய மிகப்பெரிய பலவீனம் என்ன தெரியுமா? கோடிக்கணக்கான பேர்ல முக்காவாசி பேர் பிளாட்ஃபார்ம்ல லாஸ் பண்றாங்க. அது எங்க லாஸ் பண்றாங்க? F&Oல லாஸ் பண்றாங்க. சரி, இப்ப பிளாட்ஃபார்ம் கோடிக்கணக்கான ரூபாய் ப்ராஃபிட் பண்றாங்க. டெலிவரிக்கு அவங்க பணமே வாங்குறது இல்ல. அதே போல டைரக்ட் ஆப்ஷன்லயும் அவங்களுக்கு வெறும் டிரான்சாக்ஷன் சார்ஜ் மாதிரி ஏதோ ஒண்ணுதான் உங்க மேல திணிக்கிறாங்க. ஆனா இதெல்லாம் செஞ்சும் பிளாட்ஃபார்ம் எப்படி இவ்வளவு ப்ராஃபிட் பண்ணுது? இன்னைக்கு 2 பிளாட்ஃபார்ம் ப்ராஃபிட்டுக்கு வந்துருச்சு, 3வது ப்ராஃபிட்டுக்கு வரப்போகுது. இதுல ஒரு பிளாட்ஃபார்முடைய ப்ராஃபிட் 5000 கோடிக்கு மேல அப்படின்னு சொல்லிக்கிறாங்க இந்த வருஷம். சோ இவ்வளவு லாபத்தை ஒரு பிளாட்ஃபார்ம் சம்பாதிக்குதுனாக்கா அது எங்க இருந்து வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கோடிக்கான நபர்கள் மார்க்கெட்டுக்குள்ள வந்து கேம்பிளர்ஸா மாறி சூதாடி தங்களுடைய பர்சனல் பைனான்ஸை சின்னாபினமாக்கி அவங்க செய்யக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்ஷன்ஸ் மூலமா பிளாட்ஃபார்மை பணக்காரன் ஆக்குறாங்க. இதை நான் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். கோடிக்கணக்கான பேரை நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. அட்லீஸ்ட் ஒரு 10,000 பேரை நம்ம வந்து சரியாக வழிகாட்டி நெறிப்படுத்தினால் அவங்க வந்து இதெல்லாம் நடக்காம ஒரு நல்ல பைனான்சியல் ஃப்ரீடம் அடையறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான் நான் முதல்ல நினைச்சேன். பட் அந்த நேரத்தில் எங்களுக்கு இதை விட மோர் லுக்ரேட்டிவா ஒரு பிசினஸே இருந்தது. இன்ஃபேக்ட் நாங்க வந்து அட்வைசரியில எங்ககிட்ட 500 crores பிளஸ் அசெட்ஸ் இருந்தது. we were charging 1.5% பிளஸ் GST ஃபீஸ். கிட்டத்தட்ட இன்னைக்கு எங்களுடைய PMSல கிடைக்கிற ஃபீஸ் எங்களுக்கு அட்வைசரியில கிடைச்சிக்கிட்டு இருந்தது. நாங்க அந்த பிசினஸ வேண்டாம் என்று சொல்லி மூடினோம். சோ நீங்களே கணக்கு போட்டுங்க, வருஷத்துக்கு 7.5 கோடி ரூபாய் ஃபீஸ் வேண்டாம்னு சொல்லி நாங்க திருப்பி கொடுத்துட்டு ஸ்மால் இன்வெஸ்டர்ஸோட அவங்க கிட்ட இருந்து எந்த பணமும் வாங்காம டிஸ்ட்ரிபியூஷன் மூலமாக இதை விட கணிசமா குறைவான காஸ்ட்ல அவங்களுக்கு ஒரு சொல்யூஷனை கொடுக்கணும் தான் மைல்ஸ்டோன்ஸ் வெல்த் ஆரம்பிச்சோம். என்ன ரீசன்? ஃபீஸ் மாடரேட்டா இருந்து அதுல வரக்கூடிய பெனிஃபிட்ஸ் இன்வெஸ்டர்ஸ்க்கு டான்ஜிபிளா இருந்தா நிச்சயமா அதுல இன்னும் நிறைய பேரால பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். சரி, இல்ல முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? பிளாட்ஃபார்ம்ல நல்லது கொஞ்சம் இருக்கு, கெட்டது நிறைய இருக்கு. பட் நம்ம பண்ணக்கூடிய விஷயத்துல கெட்டதே இருக்கக்கூடாதுங்கிறதா இதுல முக்கியமான டிஃபரன்ஷியேட்டர். சோ இங்க வந்து பர்சனல் ஃபைனான்ஸ் பண்றவங்களுக்கு தவறான முடிவுகள் அப்படிங்கிறது சுத்தமா வரவே கூடாதுங்கிறதுல நாங்க ரொம்பவே தீர்மானமா இருப்போம். இதை நாங்க ஏற்கனவே பண்ணியிருந்த RIA-லயும், அதாவது ரெஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசரிலையும் கடைபிடித்தோம். அதன் மூலமாக இன்வெஸ்டர்ஸுக்கு ஒரு ஸ்டேபிள், கம்ஃபர்டபிள் அண்ட் ஒரு ப்ரொடக்டிவ்
இன்வெஸ்ட்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்தோம். பட் அதை கை விட்டுட்டு தான் நம்ம இந்த இடத்துக்கு வந்து நிக்கிறோம். நிறைய பேர் நினைக்கிறாங்க மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூஷன்னா பயங்கர பணம் சம்பாதிக்க முடியும்னு. அது ஒரு மித். என்ன ரீசன் தெரியுமா? நம்ம வாங்கக்கூடிய ஃபண்ட்ஸ் ஸ்டேபிளான ஸ்ட்ராங்கான ஃபண்ட்ஸா இருந்துச்சுன்னா, அது ஒரு லெவலுக்கு மேல அசெட் பேஸ வச்சிருந்தாக்கா நம்ம ஏர்ன் பண்ணக்கூடிய இன்கம் கணிசமா குறையும். அது மட்டும் இல்ல, நம்ம இன்வெஸ்டர்ஸ்க்கு இதுதான் நல்லதுன்னு சொல்லிட்டு வெறும் ஈக்விட்டியை விற்காம, அவங்கள வெறும் ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ண வைக்காம கோல்டு, சில்வர், டெட், லிக்விட் ஃபண்ட், ஆர்பிட்ராஜ், இப்படி வரிசையா நிறைய ப்ராடக்ட்ஸை போடும்போது நம்மளுடைய ஓவரால் இன்கம் வந்து கணிசமா குறைஞ்சிக்கிட்டே வரும். ஸோ அதெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது ஆக்சுவலா இன்வெஸ்டர்ஸ்க்கு கிடைக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்பவே ஒரு ப்ரொடக்டிவான எக்ஸ்பீரியன்ஸா இருக்குன்றதுதான் என்னுடைய ஆரம்ப நிலைப்பாடு. அந்த நிலைப்பாடு இன்னைக்கு இன்னும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. எப்படின்னு சொல்றேன். கடந்த ஓராண்டு காலத்துல நம்ம ஒரு ஸ்மால் கேப் ஃபண்டை கூட யாருக்கும் சிபாரிசு பண்ணல. கடந்த ஓராண்டு காலத்துல அண்டர் பெர்ஃபார்ம் பண்ண ஃபண்ட்ஸ் எல்லாமே நம்ம தவிர்த்திருக்கோம். எந்தெந்த ஃபண்ட்ஸ் வந்து ரொம்ப ரிஸ்கி ஸ்டாக்ஸை வாங்கினாங்களோ அந்த மாதிரி ஃபண்ட்ஸ் எல்லாம் தவிர்த்திருக்கோம். யார் ரொம்ப சேஃபா கரெக்டா இன்வெஸ்ட் பண்றாங்களோ அவங்களதான் நம்ம தேடி தேடி போறோம். ஒருவேளை நம்ம ஏற்கனவே இன்வெஸ்ட் பண்ணிட்ட ஃபண்டு இன்னைக்கு கொஞ்சம் சேஃப்டி குறைஞ்சி தெரிஞ்சுன்னா அதுல இன்வெஸ்ட்மெண்ட் நிறுத்திட்டு அடுத்த இடத்துக்கு இன்வெஸ்டரை மாத்திடுவோம். ஸோ இதெல்லாம் ஒரு இன்வெஸ்டரை பாதுகாக்க நம்ம தொடர்ந்து விழிப்புணர்வோடு செயல்படும் ஒரு அணுகுமுறை. இந்த அணுகுமுறை தான் நம்முடைய சேவை. ஆங்கிலத்தில் நம்ம ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவோம். இன்வெஸ்டர்ஸ்க்கு தனிப்பட்ட முறையில் ப்ராசஸே இருக்க வாய்ப்பு இல்லை. ரொம்ப குறைவான இன்வெஸ்டர்ஸ் தான் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராசஸ் இருக்கும். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நான் ஆரம்பிக்கிறேன் சார், ஒரு 2000 ரூபாய் எஸ்ஐபியில் ஆரம்பிக்கிறேன், அல்லது ஒரு 10,000 ரூபாய் மாசம் என்னால் இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இன்வெஸ்டருக்கும் முதல் நாள்ல இருந்து ஒரு ப்ராசஸ் இருக்கணுங்கிறதா என்னுடைய எதிர்பார்ப்பு. அதுதான் என்னுடைய கன்விக்ஷன். அந்த கன்விக்ஷனை தான் நம்ம வந்து மைல்ஸ்டோன்ஸ் 12க்குள்ள கொண்டு வரும். சரி, எங்க இன்வெஸ்டர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணாங்க? ப்ரிடாமினன்ட்டா லார்ஜ் கேப்ல தான் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வராங்க. லாஸ்ட் இயர் ஃபுல்லா, அதுக்கு முன்னாடியும். சரி, இதுல இன்வெஸ்ட் பண்ணாங்களே அவங்க என்ன நிஃப்டியில பண்ண 8% ரிட்டர்ன் பண்ணாங்க லாஸ்ட் இயர். இன்வெஸ்டர்ஸ்க்கே தெரியும். தெரிஞ்ச இன்வெஸ்டர்ஸ் உங்களுடைய அனுபவங்களை கமெண்ட் செக்ஷன்ல போடலாம். அது மற்றவங்களுக்கு விழிப்புணர்வை தரும். சோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராசஸை கிரியேட் பண்ணி அதன் மூலமாக இன்வெஸ்டர்ஸை பக்குவப்படுத்தி சரியான முதலீடுகளை செய்ய வச்சு, தவறான முதலீடுகள் எங்கெல்லாம் இருக்கோ அதுல இருந்து அவங்களை தள்ளி ஒரு சேஃப் பிளேஸ்ல கொண்டு வந்து நிக்க வச்சு இந்த இடத்துல மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு அவங்களை நெறிப்படுத்துவதுதான் நம்முடைய அடிப்படை. இப்ப இந்த நெறிப்படுத்துவதை ஏதாவது ஒரு பிளாட்ஃபார்ம் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எத்தனை கோடி இன்வெஸ்டர் இருந்தாலும் அவங்க அதை செய்யறது இல்லை. செஞ்சாலும் அவங்களுக்கு அதை செய்வதற்கான ஒரு கோர் காம்பிடன்சி இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. அவங்க என்ன பண்றாங்க? உங்களை நிறைய டிரான்சாக்ஷன் பண்ண வைக்கிறாங்க. ஏன்னா அவங்க ஒரு டிரான்சாக்ஷன் இன்ஜின். நீங்க நிறைய டிரான்சாக்ட் பண்ணா அவங்களுக்கு நிறைய வருமானம், நீங்க நிறைய ட்ரேடிங் பண்ணா நிறைய வருமானம், அவ்வளவுதான். அண்ட் இந்த ஃபீ இல்லாத ப்ராடக்ட்ஸ், டெலிவரிக்கு புரோக்கரேஜ் இல்ல, இது எல்லாமே எப்படி தெரியுமா? சிம்பிளா சொல்றீங்க. ஒரு நல்ல பாருக்கு போனீங்கன்னா ஸ்நாக்ஸுக்கு சார்ஜ் பண்ண மாட்டோம், ஃப்ரீயா கொடுப்போம். அதுதான் கான்செப்ட். வருமானம் எங்க இருந்து வருது? வேற இடத்துல இருந்து வருது. அதனால இதை வந்து அதுல வந்து சப்ஸ்டியூட் பண்ணிடுறான். இதை ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீன்னு சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னாக்க உங்களுக்கு விஷயம் புரியலன்னு அர்த்தம். ஏன்னா இந்த கோடிக்கணக்கான பேர் ஏன் நஷ்டம் பண்றாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. தப்பான இடத்துல போய் நிக்கிறாங்க கடைசியில. என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு இந்த விஷயத்துல சார்லி முங்கருடைய வார்த்தை தான் திரும்ப திரும்ப வரும். அது என்ன தெரியுமா? டெல் மீ வேர் ஐ அம் கோயிங் டு டை so that I will not go there ன்னு சொல்லி 99 ஆண்டுகள் வாழ்ந்தார். என்னுடைய பிரின்சிபல் ஃபார் த இன்வெஸ்டர்ஸ் இன் மைல்ஸ்டோன்ஸ் ரொம்ப சிம்பிளா சொல்றேன். Tell me where an investor is going to lose money and I will not take him there. As simple as that. அதைத்தான் நான் டெய்லி என்னையே கேட்டுக்கிறேன். சோ எங்க இன்வெஸ்டர் லாஸ் பண்ணுவான் அந்த இடத்துக்கு அவங்க போகவே கூடாதுன்னு. இதை நீங்க ஒரு பிளாட்ஃபார்ம்ல எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் தவிர்க்க முடியாதுங்க.
99% ஆஃப் பீப்புள்னால இதை தவிர்க்கவே முடியாது. இந்த 99%ல எத்தனை பேரை நம்ம வந்து ஒரு நல்ல இடத்துக்கு கொண்டு போக முடியும்ன்றதான் நம்முடைய குறிக்கோள். எனக்கு ஒன்றும் பிளாட்ஃபார்ம் மேல எந்த விதமான ஒரு ஐடியாலஜிக்கல் இதெல்லாம் கிடையாது. பிராக்டிக்கலா சொல்றேன், திஸ் இஸ் வாட் இஸ் கோயிங் ஆன். இது மாறாது. சோ அவங்களுடைய பிசினஸ் அப்படிதான் அவங்க மாடலை ஃபேஷன் பண்ணிருக்காங்க. நம்ம அதுக்கு நேர் எதிர்மறையான ஒரு பிசினஸ் மாடலை உருவாக்குவோன்றதான் நம்முடைய கான்செப்ட். பட் த பியூட்டி இஸ், நம்ம ஊர்ல இன்னும் நெறிப்படுத்த வேண்டிய முதலீட்டாளர்கள் எண்ணிக்கை வந்து கோடிக்கணக்கில் இருக்கு. இவங்களால அதை பண்ணவே முடியாது, பண்ற எண்ணமும் அவங்களுக்கு கிடையாது. நம்மளாலையும் பண்ண முடியாது. அவ்வளவு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி அது. இப்ப மைல்ஸ்டோன்ஸ் இத்தனை இன்வெஸ்டர்ஸ் இப்போதைக்கு பண்ணிட்டு இருக்கோம். எவ்வளவு பேர் நம்மள்ட்ட வர போறாங்க? வர்றவங்களை தான் நம்ம செய்ய முடியும். பாதி பேர் என்ன பண்றாங்க, அடி வாங்கிட்டு வெளியே போயிடுறாங்க. நானும் 35 வருஷமா பாக்குறேன். மார்க்கெட்ல வருவாங்க, தப்பான ஆலோசனைகளை வாங்குவாங்க, தப்பான இடத்துல தப்பான முடிவுகள் எடுப்பாங்க, பணத்தை இழந்துருவாங்க, வெளியே போயிடுவாங்க. புதுசா ஒருத்தர் வருவான், இதே நடக்கும். சோ இது வந்து ஒரு சைக்கிள் மாதிரி நடந்துகிட்டே இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு மார்க்கெட் சைக்கிளையும் நம்ம இன்வெஸ்டர் வந்து வளர்ந்து அடுத்த இடத்துக்கு போகணும், படிப்படியா உயரணும். அதை விட்டுட்டு ஒரு சைக்கிள்ல ஒரு செட் ஆஃப் பீப்புளை வெளியே தள்ளிட்டு புதுசா வரணும் வச்சு மிளகா அரைக்கிறதுக்கு பேரு என்னை பொறுத்த வரைக்கும் தொழில் இல்ல, அது இண்டஸ்ட்ரி இல்ல, அது ப்ரொஃபஷன் இல்ல, அது வேற. நம்ம வந்து அதுக்கு எதிர்த்து நிக்கிறோம், அவ்வளவுதான், சிம்பிள். அது ஏன் நேரடி பங்குகள்ல பண்ண முடியாது, அதையே நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ல பண்ணணும் அப்படின்ற ஒரு வாதம், கிரிட்டிசிசம் தொடர்ந்து இருக்கு. அந்த கிரிட்டிசிசம் பத்தி அடுத்த வீடியோல நம்ம பேசுவோம். பர்சனல் ஃபைனான்ஸ் வித் மைல்ஸ்டோன்ஸ் டு வெல்த் தொடரும். இணைந்து பயணிப்போம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.